வெல்கம் டு சாட்டர்டே மினி vlog. இன்னைக்கு காலையிலேயே எழுந்திரிச்சா கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு சொல்லிட்டு காலங்காத்தாலேயே எழுந்திரிச்சேன். உண்மையிலேயே விடிய காலையில எழுந்திரிச்சிட்டிங்கன்னா, அந்த டே ஃபுல்லா உங்களுக்கு நெறைய டைம் சேவ் ஆகுங்க. ஏன்னா எனக்கு உண்மையிலேயே எஃபெக்டிவா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. விடிய காலையில அட்லீஸ்ட் ஒரு 5:30க்காச்சும் ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் ஆயிட்டு ஒரு ஜூஸ குடிக்கலாம்னு சொல்லிட்டு போய் பார்த்தா, கடைய க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 2, 3 கடை போயிருப்பேன். 1 கிலோமீட்டர் கிட்ட போயிருப்பேன். பார்த்தா எதுவுமே ஓப்பன்ல இல்ல. சரி ரிட்டர்ன் வரப்ப பார்த்தா, என்னோட அந்த கடை ஓப்பன்ல இருந்துச்சு. சரி ஃபர்ஸ்ட் ஆளா நான் தான் போனேன். ஐஸ் இல்லாம, சுகர் கம்மியா ஒரு ஜூஸ வாங்கியாச்சு. இத குடிக்கிறதுக்குள்ள போதும் போதும்ன்னு ஆயிடும். முடிஞ்சா ஆலோவேரா குடிங்க. அதோட கொடுமையா இருக்கும். ஆனா நல்லது உடம்புக்கு. சரி இந்த சீட்ஸ ஃப்ரை பண்ணிடலாம் சார். லைட்டா ஒரு ஃப்ரை பண்ணி ரெடி பண்ணிடலாம்ன்னு சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட் பம்ப்கின் சீட், அதுக்கப்புறம் கியூக்கம்பர் சீட், சன்ஃப்ளவர் சீட், ஆலிவ் சீட், அ செசமி சீட், வாட்டர்மெலன் சீடுன்னு நெனைக்கிறேன். ஸோ இத சாப்பிட மாட்டேன் கவலைப்படாதீங்க. முந்திரி வந்து டெம்ப்ட் ஆச்சு. சரி இருந்தாலும் வச்சுட்டேன். நெக்ஸ்ட் இந்த சீட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு வீக்குக்கு தேவையான அளவுக்கு ஏன்னா காலையில ஒரு பிடி எடுப்பேன். அதனால வந்து கைப்பிடியில எல்லாத்துலயும் ஒரு 1 1/2 பிடி போட்டு ஜஸ்ட் லோல இதுல இருக்கிறதே 2 ஆப்ஷன் தான் இந்த மல்டி குக்வேர்ல. 2 ஆப்ஷன்ல லோல வச்சுட்டு ஒரு 3 to 4 மினிட்ஸ் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணுவேன். ரொம்ப டீப் ஃப்ரைலாம் இல்ல. சும்மா ஒரு ஷாலோ ஃப்ரை தான். லைக் லைட்டா சூடானா போதும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் கொஞ்சம் கிரன்ச்சியா இருக்கும். அத வந்து ஆற வச்சுட்டு, இது மாரி ஒரு கண்டெய்னர்ல சேவ் பண்ணிட்டு, அ இ வீ வீக் ஃபுல்லா யூஸ் பண்ணிப்பேன். இது ஸ்வீட்லாம் இல்ல. சரி எக் எவ்வளோ நாள் தான் வேக வச்சு சாப்பிடுறதுன்னு சொல்லிட்டு, ஒரு முட்டை பொடி மாஸ் மாரி போட்டுறலாம்ன்னு சொல்லிட்டு, செசமி ஆயில் நல்லெண்ணெய கொஞ்சம் விட்டு, அதுல எக்க உடைச்சு ஊத்திட்டு, ஒரு 2 எக்க உடைச்சு ஊத்திட்டு, பெப்பர், சால்ட் எல்லாம் போட்டு, நல்லா பொடி மாஸ்க்கு ரெடி பண்ற மாரி ரெடி பண்றேன். வெறும் ஒரு மல்டி குக்வேர் இருந்தா போதும். அற்புதமான முட்டை பொடி மாஸ் ரெடி. இன்னைக்கு டேயோட ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சுட்டு, அடுத்ததா கேஎஸ் கஃபே போயிட்டு இடியாப்பமும், மஷ்ரூம் பிரியாணியும் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு, இந்த நாளை முடிச்சாச்சு. பை பாய்.